வரலாறு பயணிகளுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. பயணிகள் புதிய நிலங்களை, நாடுகளை, கண்டங்களை கண்டறிந்திருக்கிறார்கள். புதிய விலங்கினங்களையும் பறவைகளையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். நாடுகளுக்கு இடையில் வணிக உறவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அறிவியல் வளர்ச்சியை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். தொழில்நுட்பத்தை வளர்த்திருக்கிறார்கள். உலகம் உருண்டையானது என்பது பயணங்கள் மூலமாகவே நமக்கு தெரிய வந்தது. ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவுக்கு கடல் வழியில் வர முடியும் என்பதை பயணிகளே கண்டறிந்தார்கள். கடல் பயணம் இல்லை என்றால் அமெரிக்கா இல்லை. ஒரு சவாலாக நினைத்து கடலில் கால் பதித்தவர்களும் உள்ளார்கள். ஆசியா போனால் செல்வந்தராகிவிடலாம் என்று கனவோடு கடலில் இறங்கியவர்களும் இருக்கிறார்கள். அறிவியல் ஆய்வுகளுக்காகவே கப்பல் பயணம் மேற்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக பயணம் செய்தவர்களும் இருக்கிறார்கள். பெரிய நோக்கங்களெல்லாம் இல்லாமல் சாகசத்திற்காகவே கடல் பயணம் மேற்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். பயணம் மனிதர்களை பிணைத்திருக்கிறது. கடலும் மலையும் நாடும் கண்டமும் பிரித்தாலும் உலகம் என்பது ஒன்றுதானே. வெவ்வேறு மொழிகள் பேசினாலும், விதவிதமான ஆடைகள் அணிந்தாலும், வெவ்வேறு வகையான வாழ்க்கை முறையை கடைபிடித்தாலும் மனிதர்களிடையே அடிப்படையில் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை கடல் பயணங்களின் மூலமாக உலகம் தெரிந்து கொண்டது. அதே பயணங்கள் தான் மனிதர்களை பிளவுபடுத்தவும் செய்தது. எங்கெல்லாம் இயற்கை வளங்கள் இருக்கின்றன என்பதை தெரிய வைத்துக்கொண்டு பலர் படையெடுத்து வருவதற்கும் ஆக்கிரமிப்புகள் செய்வதற்கும் பயணங்கள் உதவி இருக்கின்றன. ஒரே பயணம் சிலருக்கு நன்மையையும் வேறு சிலருக்கு தீமையையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. உதாரணமாக, வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு மேற்கொண்ட பயணத்தால் அவருடைய நாடான போர்ச்சுகல் நன்மை அடைந்தது. ஆனால் இந்தியா ஒரு காலனி நாடாகவே மாறிப்போனது. கடல் பயணங்களை மேற்கொண்டு அற்புதமான பல ஆய்வுகளையும் கண்டுபிடிப்புகளையும் பலர் நிகழ்த்தி இருக்கிறார்கள். வழிமறித்து கொள்ளையடிப்பதற்காகவே கப்பலில் சென்ற கொள்ளையர்களும் இருந்திருக்கிறார்கள். பிரச்சனை கடலிடமோ கப்பலிடமோ கிடையாது. கடல் எல்லோரையும் ஒன்று போலவே வரவேற்கிறது. கப்பல் எல்லோரையும் அன்புடன் வரவேற்று சுமந்து செல்கிறது. பயணம் செய்பவர் யார், அவருடைய நோக்கம் என்ன என்பதில்தான் வேறுபாடு அடங்கியிருக்கிறது. உலக சரித்திரத்தில் கடல் பயணத்திற்கு தனி இடம் உண்டு. புதிய தேடல்களால் உருவான புதிய பாதைகளை பற்றி அறிந்திட நம்மோடு இணைந்திருங்கள். கடல் பயணம் தொடரும்.